உங்க நினைவுகள், உங்க உணர்வுகள், உங்க நடவடிக்கைகள் எல்லாம் சேர்ந்துதான் உங்களோட வருங்காலத்தை உருவாக்குது. நீங்க ஒரு சிந்தனைய தொடர்ந்து சிந்திச்சுட்டே இருந்தீங்கன்னா அது வடிவம் எடுக்கும். இந்த உலகம் ஒரு சக்தியால உருவானது. ஆனா அந்த சக்தி உயிருள்ள சிந்தனையுடைய ஒண்ணு. அது உங்க எண்ணங்களுக்கு பதில் சொல்லுது. உங்க எண்ணங்களை நீங்க பாதுகாப்பா நேர்மையா செலுத்துறீங்களான்றது ரொம்ப முக்கியம். ஏன் இது முக்கியம் தெரியுங்களா? நம்ம இந்த உலகத்துல ஒரு பகுதி மாத்திரம் இல்லைங்க. நம்மளோட எண்ணங்களும் சிந்தனைகளும் நேர்மையானதா இருந்தா நம்ம இந்த உலகத்துக்கு தலைமையே வகிக்க முடியும் அப்படிங்கறத தான் இது உணர்த்துது. இது ஒரு வகையில ஒரு அறிவியல் தான். இந்த அறிவியலை நம்பாம நம்மனால செயல்பட முடியாது. செயல்பட்டோம்னா ஜெயிக்க முடியாது. நமக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் அது நம்ம சிந்தனையோட சக்தியை தடுக்குது. முழுமையான நம்பிக்கை மாத்திரம்தான் அந்த சக்தியை நமக்கு முழுசா தரும். இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். ஞாபகத்துல வச்சுக்கோங்க.